நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த கோனேரிப்பட்டி அருகே மேட்டுக்காடு பகுதிகளில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி ஒன்று செயல்பட்டு வருகிறது. இப்பள்ளியில் அந்த சுற்றுவட்டார கிராம பகுதியை சார்ந்த குழந்தைகள் படித்து வருகின்றனர். ராசிபுரம் உட்பட பல்வேறு பகுதிகளில் அதிகாலை முதல் மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் அந்த பள்ளியில் படிக்கும் குழந்தைகள் வழக்கம் போல் பள்ளிக்கு சென்றனர். அப்பொழுது தொடர்ந்து பெய்து வரும் மழையால் வகுப்பறை முழுவதும் மழைநீர் தேங்கியது. மேலும் பள்ளி வகுப்பறை கட்டிடத்தில் கசிவு ஏற்பட்டு மழைநீர் ஒழுகியதால் குழந்தைகள், ஆசிரியர்கள் பள்ளி வகுப்பறை வெளியே மழையில் நனைந்தபடி காத்திருந்தனர். இதனையடுத்து வகுப்பறையில் தேங்கிய மழைநீரை பள்ளி தலைமை ஆசிரியர் வெளியேற்றியும் மழைநீர் முழுவதும் வெளியேற்ற முடியாத நிலை ஏற்பட்டது. தொடர்ந்து அருகே உள்ள நூலக கட்டிடத்தில் குழந்தைகளை தங்க வைத்து ஆசிரியர்கள் பாடங்களை சொல்லி வருகின்றனர். பள்ளி வகுப்பறை கட்டிடத்தில் கசிவு ஏற்பட்டு வகுப்பறை மழைநீர் தேங்கிய நீரை பள்ளி தலைமை ஆசிரியர் அப்புறப்படுத்தும் வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகி வருகிறது. நியூஸ் 21 செய்திகளுக்காக ராசிபுரம் செய்தியாளர் ஸ்ரீனிவாசன். என் பேர் மு. பிரகதீஷ். நான் மேட்டுக்காடு கோனேரிப்பட்டியில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். எங்கள் ஊரில் மழை பெய்யறதுனால ஸ்கூல்லலாம் ஓட்டிலிருந்து ஒழுகுது. ஸ்கூல் ஃபுல்லாக தண்ணி நிற்குது. அதனால் எங்களால் படிக்க முடியல. அதனால் பக்கத்தில் இருக்கிற நூலகத்தில் நாங்கள் படிச்சுட்டு இருக்கிறோம். அதனால் மாவட்ட கலெக்டர் எங்களுக்கு பள்ளி செய்து தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். என் பேர் பிரகதீஷ். வணக்கம், என் பேர் சேகர். நான் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் வட்டம் கோனேரிப்பட்டி மேட்டுக்காட்டில் உள்ள ஊராட்சி ஒன்றிய பள்ளியிலேருந்து பேசுகிறேங்க. எங்களுடைய ஊரில் பார்த்தீங்கன்னா 1ஆவதுலேருந்து 5ஆவது வரைக்கும் பள்ளிக்கூடம் நடந்துட்டு இருக்குது. இந்த பள்ளிக்கூடத்தில் பார்த்தீங்கன்னா மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா மழை தண்ணி ஃபுல்லாக உள்ளே உட்காந்து படிக்க முடியாத சூழல் இருக்கிறதுனால நம்ம பஞ்சாயத்துக்கு உட்பட்ட நூலகத்தில் உட்காந்து பிள்ளைங்களாம் பாருங்க படிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த அரசு நிர்வாகத்தில் நிறையா முறை சொல்லியாச்சு. இதை எதுவுமே கண்டுக்கல. இந்த பள்ளிக்கூடம் இடிஞ்சு ஒரு ஸ்டேஜில் இருக்குது. சுமார் 60 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின பள்ளிக்கூடம். அந்த பள்ளிக்கூடம் இந்தியாவிலே தலை சிறந்த கல்வி கொடுத்துன்னு சொல்லியிருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு பள்ளிக்கூடத்தை எப்படி வச்சிருக்குன்னு பாருங்க. நிறையா முறை சொல்லியாச்சு. பல தடவை சொல்லியும் இதை எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காம இது பண்ணிட்டு இருக்காங்க. இதை மாவட்ட நிர்வாகம் உடனே பார்த்து உடனடியாக சரி செஞ்சு கொடுக்குமாறு ஊர் மக்கள் சார்பாகவும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறேன். உங்க பேர்? என் பேர் சேகர்.